தொகுதியில் பெயர் நீக்கம் செய்யப்பட்ட வாக்காளர்களை மீண்டும் பட்டியலில் இணைத்து வாக்களிக்க அனுமதிக்கும்படி தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். சுரேஷ், இந்த வழக்கின் முழு பின்னணி என்ன? மேலும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு குறித்த விரிவான தகவல்கள் என்ன? வணக்கம். ஆஸ்திரேலியாவில் மருத்துவராக பணியாற்றி வரும் கோவை நஞ்சுண்டாபுரத்தைச் சேர்ந்த சுதந்திர கண்ணன் தன்னுடைய வாக்கை பதிவு செய்வதற்காக கோவை வந்தபோது வாக்காளர் பட்டியலில் இருந்து தன்னுடைய பெயரும் தன்னுடைய மனைவி பெயரும் நீக்கப்பட்டிருப்பது தெரிய வந்ததாகவும், அதே போல தங்கள் பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான வாக்காளர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாகவும், முறையான விசாரணை எதுவும் நடத்தாமல் இந்த வாக்காளர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருப்பதனால் இவர்களை மீண்டும் பட்டியலில் சேர்த்து வாக்களிக்க அனுமதிக்க வேண்டும், அதுவரைக்கும் கோவை தொகுதியினுடைய தேர்தல் முடிவுகளை வெளியிட தடை விதிக்க வேண்டும் என்றும் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா, நீதிபதி சந்திரசேகரன் அடங்கிய அமர்வில் இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், கடந்த ஜனவரி மாதமே இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. மனுதாரர் இந்த தொகுதியில் வசிக்கவில்லை, மாறாக ஆஸ்திரேலியாவில் வசிக்கிறார். 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போதே அவருடைய பெயரானது பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறது என்று தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து கடந்த ஜனவரி மாதம் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட போது மனுதாரர் தரப்பில் எந்த ஒரு ஆட்சேபமும் தெரிவிக்கவில்லை என்று தெரிவித்த நீதிபதிகள், தமிழகத்தில் வாக்குப்பதிவு முடிந்துவிட்ட நிலையில் இந்த வழக்கில் எந்த ஒரு உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது என கூறி வழக்கை முடித்து வைத்திருக்கிறார்கள். முழு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.